வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பட்ஜெட் ஹவுஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 BHK காம்பேக்ட் ஹவுஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் வீடும் கூட. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள எலிவேஷன். இந்த வீடு வந்து நமக்கு கிழக்கு நோக்கி வந்து அமைஞ்சிருக்கு. வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் நமக்கு 25 அடிக்கு ரோட் ஃபேஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்க வீடு தான் இது. வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள எலிவேஷன் நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாகவே வந்து வீடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். ஃபஸ்ட் நமக்கு முன்னாடி வந்து இரும்பு கேட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இரும்பு கேட் வழியாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து வீட்டுடைய போர்ட்டிகோ வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய போர்ட்டிகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11:8 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ 11:8 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. வீட்டுடைய வாட்டர் டேங்க் போர்வெல் ரெண்டும் நமக்கு இங்கே தான் வந்து அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோலேருந்து நம்ம டெரஸுக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸும் இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வீட்டுடைய காமன் ரூம் வந்து நமக்கு பிளேஸ் ஆகி இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டுடைய மெயின் டோர் வழியாக உள்ள என்டர் ஆகலாம். வீட்டுடைய மெயின் டோர் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள ஒரு 2 BHK காம்பேக்ட் ஹவுஸ். மெயின் டோர் வழியாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து வீட்டுடைய ஹால் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டுடைய மெயின் டோர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு வந்து ஃபுல் கம்ப்ளீட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு சேலுக்கு வந்து ரெடியாக இருக்குது. வீட்டுடைய சென்டர் ஹாலில் வந்து நம்ம இருக்கோம். இந்த வீட்டுடைய ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 18:10 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 18:10 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுடைய ஹால் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஹால் வந்து நமக்கு சென்டரில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே இருந்தால் வந்து நம்ம 2 பெட்ரூம்ஸ் கிச்சன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து போய்க்கலாம். ஹாலில் நமக்கு 2 சைட்ஸில் வந்து நமக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து வெளிச்சமாக தான் இருக்குது. நான் பகல் நேரத்தில் தான் வந்து இந்த வீடியோவும் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அப்பவுமே வந்து நீங்கள் பார்க்கலாம், நல்லா வந்து வெளிச்சமாக தான் இருக்குது இந்த வீடும். இப்போ நம்ம அடுத்து என்டர் ஆகி இருக்கிறது வந்து வீட்டுடைய கிச்சன் ஏரியா. இந்த வீட்டுடைய கிச்சன் வந்து நமக்கு 6:10 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு எல் டைப்பில் வந்து இந்த கிச்சன் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜஸ்க்கும் ரெடிமேட் ஸ்லாப் எல்லாமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கூட நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். 10:6 அப்படிங்கிற சைஸில் வீட்டுடைய கிச்சன் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய மொத்த லேண்ட் ஏரியான்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 883 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் லேண்ட் ஏரியா இருக்குது. ஹாலில் நமக்கு 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்டர் ஆக போகிறது வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆக போகிறோம். இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 16:10 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 சைட்ஸில் நமக்கு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. 16:10 அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. வித் வந்து இது வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு தான் இருக்குது. நமக்கு இங்கேயும் வந்து நமக்கு ரெடி பெட்ரூம்ஸ்லேயும் நமக்கு செல்ஃப்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம ப்ளைவுட் டோர்ஸ் வந்து போட்டுட்டு அதுவுமே வந்து நம்ம பீரோ மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் வித் வந்து அட்டாச்சோ டாய்லெட் பாத்ரூமோட இருக்குது. இது வந்து நமக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோடைய சைஸ் வந்து நமக்கு 6:4 அப்படிங்கிற சைஸில் வந்து இந்த டாய்லெட் நமக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டுடைய மொத்த அந்த பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா 883 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங் வந்து நமக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்டர் ஆக போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நமக்கு வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இது வந்து நம்ம கிட்ஸ் பெட்ரூம் கூட வச்சுக்கலாம். 2 பெட்ரூம்ஸ்க்கு உண்டான அந்த டோர்ஸ் வந்து நமக்கு ப்ளைவுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் ப்ளைவுட் டோர்ஸ் இருக்குது. வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து நமக்கு 10:8 அப்படிங்கிற சைஸில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம அங்கே உள்ள மாதிரியே தான் இங்கேயுமே வந்து நமக்கு ஸ்டோரேஜஸ்க்கு ரெடிமேட் செல்ஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் வந்து நமக்கு 10:16 மாஸ்டர் பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம் 10:8 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வித் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 6:4 அப்படிங்கிற சைஸில் இந்த டாய்லெட்டும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுவும் கூட நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து இந்த டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 2 பெட்ரூம் 2 டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது. காமன் பாத்ரூம் வந்து நமக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்தியன் டாய்லெட்டாக வந்து நமக்கு இருக்குது. இந்த வீட்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 32 லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்லில் இந்த வீடு இருக்குது. பாலகிருஷ்ணபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. ஓனருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணி நேர்லேயும் கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை வந்து காட்டுவாங்க. லோன் வேணும்னாலும் கூட அவங்களே வந்து அரேஞ்சும் கூட பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே நமக்கு இந்தியன் டாய்லெட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டிலேருந்து திண்டுக்கல் மெயின் ஜங்ஷன் நீங்கள் போகணுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதில் தான் வந்து இந்த வீடு டிஸ்டன்ஸே இருக்குது. திண்டுக்கலுடைய மெயின் சென்டர்லேருந்தே அவ்வளோதான் இருக்கும்.
பாலகிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. வீட்டை சுற்றி வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல் எல்லாமே வந்து நல்ல வந்து வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. வீட்டுக்கு எல்லா சைட்லேயுமே வந்து நமக்கு ரோட் பேஸும் இருக்குது. வீட்டை சுற்றி நமக்கு ரோடு இருக்குது. வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் நமக்கு 25 அடிக்கு ரோட் ஃபேஸும் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.